அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி ரசூலில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நபி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் மீலாது நபி, நபியுடைய பிறந்த நாள் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வரக்கூடிய இருக்கிறது. இதிலே உலமா பெருமக்கள் என்று சொல்லக்கூடியவர்களே இதை ஆதரித்து தேவையில்லாத கட்டுக்கதைகளை எல்லாம் பூத்து இருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த பதிவு. முதலில் இந்த பிறந்தநாள் கொண்டாடலாமா என்றால் அதில் நமக்கு அல்லாவும் தூதரும் காட்டி தந்திருக்கணும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், 24வது அத்தியாயம் 63வது வசனத்திலே, நபி ஸல்லல்லாஹு மாறு செய்தால் சோதனை பிடிப்பதிலிருந்தும் வேதனை செய்தவர்களும் அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பார்க்குறோம். அந்த பிறந்த நாளை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இறந்திட்ட தன் மனைவியையோ மற்றும் ஏனைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளையோ தாபியீன்கள் இப்படி எல்லாருமே யாராவது செய்திருக்காங்களா? இல்லை. இது எப்போ தொடங்கியது அப்படின்னா, நம்முடைய குர்ஆன் தப்சீர் இப்னு கஸீர் நமக்கு தப்சீர் விரிவுரையாளர் இப்னு கஸீர் சொல்கிறாங்க, ஹிஜ்ரி 357 567 வரை ஃபாத்திமியா அவர்களுடைய ஆட்சி. அப்படி நடக்கும்பொழுது அப்துல்லா பின் மைமூன் அல் கதா என்ற யூதன் இஸ்லாத்தின் பெயரால் பல நூதனங்களை ஏற்படுத்திட்டு இந்த பிறந்த நாளும் அவரால் அந்த யூதன்களால் உருவாக்கப்பட்டது. இது பிதாயா வல் நிஹாயா 11வது பக்கம் 172வது 11வது பாகம் 172 பக்கத்திற்கு ஒரு சொல்லியை பார்க்கிறோம். பிற மதச்சாரத்தை கடைப்பிடிப்பன் அவர்களை சேர்ந்தவனே என்று சொல்லியிருக்காங்க. இந்த பிறந்தநாள் என்பது இது பிரமத கலாச்சாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அபுதாபியில் இடம்பெற்ற ஹதீஸு. அதே நேரத்தில் இந்த அசரத்துமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பிறந்த நாளும் இறந்த நாள் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்வாங்க. பிறந்த நாளும் இறந்த நாள் ஒன்றுன்னா, நீ பிறந்த நாளை கொண்டாடுறீங்களா இறந்த நாளை கொண்டாடுறீங்களா? நாம் ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் நம்ம பாசம் வைத்திருக்கிறோம் என்றால் அவர்கள் காட்டி தந்த வழியில் நடப்பது. நம்ம எப்போதும் நினைவு கூறமுங்க. 5 வகுத்து தொழுகையும் அல்லாத ஏனைய நேரங்களிலும் ரசூலா பேரில் நம்ம நினைவு கூறுகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாங்கு சொன்ன உடனே அவங்க நினைவு கூறுகிறோம். மற்றவங்க சொல்லுவாங்க, பெற்றோர்கள் தினம் வருஷத்துக்கு ஒற்றுப்பு பெற்றோர்கள் தினம் நம்ம அனுதினமும் அல்லாது எல்லாம் ரப்பிஹம் குமார் ரப்பையான் ஷஹீரான்னு சொல்லி எல்லா தொழிலும் கேட்குறோம். அப்போ நம்ம ஏன் அதை போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கணும்? இவங்க இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க தெரியுமா? புகாரில் 5101வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. உருவா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு, அபுலஹப்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அதாவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா கூட உடம்பிறந்தவர். ரசூலுல்லாவுக்கு எந்த அளவுக்கு இடையூறு செய்ய முடியுமோ அந்த மாதிரி இடையூறுலாம் செய்தவர் தான். அப்போ அவர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்களாம். பிறந்த உடனே இந்த சுவைபான்னு சொல்லிட்டு ஒரு அடிமை, அவரை சந்தோஷத்தில் விடுதலை செய்கிற சொல்லி அந்த செய்தியை கொண்டு வராங்க இல்லையா, விடுதலை செய்கிறாங்க. அவங்க தான் பால் ஊட்டினாங்க அப்படின்லாம் சொல்லி ஹதீஸில் வருதுன்னு வைங்களேன். ஆனால் இது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸா, அதாவது ஹதீஸ்னாலே பொன்மொழிகள். அது யார் சொல்லணும்? ரசூலா சொல்லணும். சுன்னத்து வழிமுறை யாருடைய வழிமுறையாக இருக்கணும்? ரசூலுடைய வழிமுறையாக இருக்கணும்.
அப்போ இது ஒரு வரலாறு மாதிரி அதில் குறிப்பிடப்படுகிறது. இது எப்படியா அந்த அசத்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் இந்த பெண்ணை விடுதலை செய்ததன் காரணமாக அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர், அப்படி தான் வருது ஹதீஸில், எப்படி அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் கனவு காண்கிறார் அப்படின்னு வருது. இந்த அசரத்து என்ன சொல்கிறாரு, அப்பாஸ் கனவு காண்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எடுத்து சொல்கிறார். அப்போ அவங்க கனவுல கேட்குறாங்களாம், உங்களுடைய நிலைப்பாடு எப்படி கனவுல? அங்கே என்னுடைய இந்த விரலிருந்து நீர் வருது, திங்கக்கிழமை தோறும் ரசூலா பிறந்த நினைக்கி, அது எனக்கு நான் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இது ஒன்று ரசூல்லா சொல்லாத இந்த வரலாறு. அதுவும் அப்பாஸ் அலியான் வச்சா சொல்வதாக வைத்துக்கிடுவோம். இது மார்க்கமாகுமா? மார்க்கம் என்றால் அல்லாவும் அவனுடைய தூதரும் காட்டி தந்திருக்க வேண்டும். அவர்கள் சொல்லியிருக்கணும், நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாற்று மத கலாச்சாரத்தை ஒரு யூதன் சொன்னதை வைத்து இன்று அளவுக்கு பரப்பி கொண்டிருக்கிறாங்க. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 113 என்ன சொல்கிறான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் அப்படி அழகாக சொல்லிட்டு இரு கைகளும் அழிந்ததுங்கிறான். ஆனால் அந்த அசத்தை சொல்கிறாரு அந்த ஒரு விரலை மட்டும். ஏன்னா அவர் ரசூலுல்லாவை விடுதலை செய்தால, ரசூலுல்லாவை விடுதலை செய்யும் பொழுது அவருடைய சகோதரனை மகன், அப்போ அவங்க ரசூல் இல்லை, தெரியாது. எவ்வளவோ அநியாயம் அட்டகாசங்கள் செய்தவனுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே பொறுக்க முடியாத மாதிரி இந்த வசனத்தை சொல்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அதனால் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசரத்துடைய கூற்று. அதற்காகத்தான் இந்த பதிவு. இது மாற்று மத கலாச்சாரம். நீங்கள் நம்மளும் பிறந்தநாள் கொண்டாட, சரி ரசூல்லா பிறந்தநாள் திங்கக்கிழமை சொல்கிறீங்க. இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த ரபியுல் மாதத்தில் அந்த அந்த தேதியில் திங்கக்கிழமை வருதா, அது எப்படி அப்போ ஏற்றுக்கொள்ள? ராஜிக்கு அடிபட்டு போதே. அது மாற்று மதம் செய்கிறாங்கிறதுக்காக வேண்டி நாமளும் பெரிய மேடை போட்டு, இது அசரத்துமாவுடைய வருவாய்க்காக உண்டும். அவங்க இந்த மாதிரி மார்க்கத்தை இல்லாதவருடைய பரப்பக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். நம்மை பொறுத்தவரை அல்லாஹ்வும் தூதரும் சொல்லித்தந்தது மட்டும்தான் மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த இதை புறக்கணிக்க வேண்டும். மௌலுது, அது மௌலுதும்பாங்க, மௌலுது ஓதிக்கிடுங்க புகழமே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் சொல்கிறேங்க, இந்த மௌலுதை ஓதியவனும் புர்தா ஷரீஃப் இவங்க சொன்ன இந்த வெப்பமார் சொன்னது ஓதியவங்களும், அது மட்டும் இல்லாமல் மார்க்கத்தை இல்லாததெல்லாம் இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா, அதாவது சாத்து நரியா இத்தனாயிரம் ட்ரிப்பு ஓதி அதில் பறக்கத்துன்னு சொன்னவங்க, அந்த வீடுகள்லாம் நாசமாக போச்சுங்க. எங்கள் ஊரில் கண்கூட பார்க்கலாம். அவரோட வாசித இன்றைக்கி அவங்களுக்கு அந்த வீடு இருந்தாலும் அந்த வீட்டில் மக்கள் இல்லை. அப்போ இது தவறான ஒன்றை அல்லாவுக்கும் அந்த தூதரிக்கும் மாற்றமான முறையில் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய லகனத்துக்கு ஆளாகிறோம். நீங்கள் சொல்லலாம், அவங்க தொழுதிருக்க மாட்டாங்க. தொழுதார்கள், அவங்கள மாதிரி யாரும் தொழ முடியாது. வணக்க வழிபாடு இருந்தார்கள். இப்போவாது அங்கே இங்கேண்டுமா தண்ணி அடிக்கலாம்பாங்க, விபச்சாரம் பண்ணுறாம்பாங்க. அந்த நாளில் அதை மாதிரிலாம் பார்க்க முடியாது. அதில் ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. அவங்க செய்த ஒரே தப்பு மௌலுது ஓதுனது, அல்லாவுக்கு இணையான முறையில் இணை கற்பித்தது. இது அல்லாவுடைய லானத். அதன் காரணமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புர்தா கட்டுக்கதை இதை ஜமாத்தில் உலமா தலைவர் ஓதுங்கிறாரு. இந்த அடையாள ஒருத்தர் இமாம் உட்காந்துக்கிட்டு புர்தா ஷரீஃப் ஓதுங்கிறாரு. கட்டுக்கதைங்க. ரசூல்லா வந்தாங்களாம், அவங்க கனவுல அவருக்கு போர்த்துறாங்களாம். இது நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். இது கட்டுக்கதைங்கிறது எல்லாரும் தெரியும். ஆகையினால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்திலே நீங்கள் உண்மையிலே ரசூலுல்லாவை நீங்கள் மதிக்கிறீர்கள், அன்பு செலுத்துகிறீர்கள் என்றால் அவர்களுடைய காட்டி வழியிலே நீங்கள் பயணித்தால் மட்டுமே தான் மறுமையிலே நாம் சொர்க்கத்தை பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அவனால் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.